சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு குல்ஃபி. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழத்தோட டாப்பை கட் பண்ணிக்கணும். இது மாதிரி டாப்பை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்குள்ளே இருக்க ஆரஞ்சு பல்ப்பை வெளியே எடுக்கணும். இது மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி எல்லா ஆரஞ்சு பல்ப்பையும் வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எம்டி ஆகிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு பல்ப்பை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே சைடில் வச்சுடுங்க. இப்போ ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா சூடாகி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பால் நல்லா திக்காகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விடுங்க. 10 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பால் நல்லா குறைஞ்சி பாதியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சுகர் கரையிற வரைக்கும் வச்சுருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா சூடு ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இது கூட நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது ஆரஞ்சு மோல்டில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு மோல்டில் பண்ணால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை இது போல் மூடி மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குல்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணியும் சாப்பிடலாம். அவ்வளோதான். ரொம்ப க்ரீமியான ரொம்ப டேஸ்டான ஆரஞ்சு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு குல்ஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.